பாஜக அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய பொருளாதார கொள்கை என்பது அல்லது தாராளவாத தனியார்மய கொள்கை என்பதுதான் இன்றைக்கு வயநாடுகளை உருவாக்கி இருக்கிறது, தூத்துக்குடிகளை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு இந்த துணைக்கண்டம் முழுவதும் நடந்தேறக்கூடிய பேரழிவுகளுக்கெல்லாம் இந்த அரசுகள் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய பொருளாதார கொள்கைகள் தான் அடிப்படையான காரணம். ஆனால் இந்தியாவில் ஒரு ஒற்றை இந்திய அரசை, ஒரு ஒற்றை ஆதிக்கத்தை உருவாக்குவதற்காகவே ஒரு பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய ஒரு முறைதான் இங்கு இருக்கிறது. நாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு கூட்டணி என்கின்ற ஒரு ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டுடைய நலனை வலியுறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக அதை நாம் தொடங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒருங்கிணைத்திருந்தோம். அது வெறும் தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பாக மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய நலன்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடாக, ஒரு ஒருங்கிணைப்பாக நாம் இந்த தமிழ்நாடு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம். தமிழ்நாடு கூட்டணி என்பது பல்வேறு நலன்களுக்காக தமிழ்நாட்டில் போராடக்கூடிய அமைப்புகளை, மக்களை, இயக்கங்களை தமிழ்நாட்டுடைய நலன் என்கின்ற ஒற்றை புள்ளியில் நாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டுடைய நலனை வலியுறுத்துவதற்கான ஒரு அரசியல் மேடையாக தமிழ்நாட்டு கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுடைய அமைச்சரவையால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இந்த பட்ஜெட் என்பது முழுவதுமாக இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு விரோதமான, தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய, தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு தன்னுடைய வரவு செலவு திட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றம், பாஜக அமைச்சரவை குறைஞ்சபட்சம் ஒரு திட்டத்தை கூட தமிழ்நாட்டிற்கு அறிவிக்க தயாராக இல்லை. தமிழ்நாடு என்கின்ற பெயரை கூட அவர்கள் அந்த நீண்ட நிதிநிலை அறிக்கையில் எங்கும் வெளிப்படுத்தவில்லை. இதை அவர்கள் கவனக்குறைவாக இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்யவில்லை. திட்டமிட்டே பாஜகவை தமிழ்நாடு புறக்கணித்தால் தமிழ்நாட்டை நாங்கள் மேலும் வஞ்சிப்போம், மேலும் சுரண்டுவோம், மேலும் ஒடுக்குவோம் என்கின்ற அறிவிப்பாகத்தான் அவர்கள் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஏதோ கவனக்குறைவாக தவறுதலாக விடுபட்ட ஒரு பொருள் அல்ல. இது ஒரு திட்டமிட்ட அவர்களுடைய அரசியலின் பகுதியாக நடந்தேறக்கூடிய ஒரு ஏற்பாடு. நாம் பாஜகவுடைய இந்த தமிழ்நாடு புறக்கணிப்பு என்கின்ற ஒரு இந்த புறக்கணிப்பு என்கின்ற நிலையில் மட்டும் நாம் இந்த பட்ஜெட்டை கண்டிக்கவில்லை. இந்த பாஜக அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய பொருளாதார கொள்கை என்பது அல்லது தாராளவாத தனியார்மய கொள்கை என்பதுதான் இன்றைக்கு வயநாடுகளை உருவாக்கி இருக்கிறது, தூத்துக்குடிகளை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு இந்த துணைக்கண்டம் முழுவதும் நடந்தேறக்கூடிய பேரழிவுகளுக்கெல்லாம் இந்த அரசுகள் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய பொருளாதார கொள்கைகள் தான் அடிப்படையான காரணம். இது உண்மையிலே இது ஒரு வரவு செலவு திட்டமா, இது ஒரு முதலீடா, ஒரு முதலீடுக்கான அறிக்கையாக இதை நம்மால் பார்க்க முடியுமா என்று கேட்டால், இந்த அரசுகள் போடக்கூடிய அனைத்து முதலீடுகளுமே ஒரு அழிவுக்கான முதலீடுகள் தான். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் உழைப்பை, இயற்கை வளங்களை அழித்து அதை வெறும் சில பன்னாட்டு இந்திய நிறுவனங்களுக்கு மடைமாற்றி தரக்கூடிய ஒரு ஏற்பாடாகத்தான் இவை அனைத்தும் அமைந்திருக்கிறது. இவர்களுடைய அடிப்படை பொருளாதார நோக்கமே தவறானது, நம்மால் எதிர்க்கப்படக்கூடியது தான். அவர்களுடைய பொருளாதார நோக்கம் இந்த திட்டம் இருக்கும் வரை இந்த முதலீடு எல்லாம் ஒரு எதிர்மறை முதலீடுகள் தானே ஒழிய, இருக்கக்கூடிய வளங்களை, இயற்கை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, மனித சமூகம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வளங்களை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய முதலீடுகளை ஒழிய அது எந்த வகையிலும் ஒரு வளர்ச்சிக்கான, மனித சமூக வளர்ச்சிக்கான அல்லது இந்திய அல்லது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான முதலீடாக நம்மால் பார்க்க முடியாது. அது அனைத்துமே ஒரு எதிர்மறை முதலீடுகள் தான் அதனுடைய பெரும்பகுதி என்பது.
ஏனென்று கேட்டால் அவர்களுடைய நோக்கம் இந்த சமத்துவ உரிமைகளை உருவாக்குவதோ இந்த சமூகத்துடைய தேவைகளை நிறைவேற்றுவதோ என்பது அல்ல. இங்கு இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் திருடி சில தனிநபர்கள் கையிலே சில நிறுவனங்கள் கையிலே ஒப்படைப்பது, இந்த உலகம் என்பது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்குவர்களுக்கும் இடையிலான ஒரு இடைவெளிக்கு உட்பட்ட ஒரு உலகமாக கட்டமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே உருவாக்கப்படக்கூடிய வரவு செலவு திட்டங்கள் தான். குறைஞ்சபட்சம் இன்றைக்கு பல்வேறு உலக நாடுகளிலே முதலாளித்துவ பாதையை பின்பற்றி இந்த வரவு செலவு திட்டங்கள் போடப்பட்டாலும் அந்த நாடுகளிலே இதே மாதிரியான ஒரு அராஜகமான யாரையும் கணக்கில் எடுக்காத ஒரு பட்ஜெட்டை, ஒரு வரவு செலவு கணக்கை அவர்கள் தயாரிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அது இன்றைக்கி அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஜெர்மனாக இருந்தாலும் சரி, ஐக்கிய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அங்கு உருவாகக்கூடிய அந்த பட்ஜெட் என்பது அங்கு இருக்கக்கூடிய அதனுடைய உறுப்பு மாநிலங்களுடைய ஒத்துசைவோடு அவர்களுடைய நலனையும் இணைத்த ஒரு ஏற்பாடாகத்தான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ஒரு இசைவு வாங்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் அங்கு உருவாக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் ஒரு ஒற்றை இந்திய அரசை, ஒரு ஒற்றை ஆதிக்கத்தை உருவாக்குவதற்காகவே ஒரு பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய ஒரு முறை தான் இங்கு இருக்கிறது. இவர்கள் நிர்மலா சீதாராமனோ அல்லது மோடியோ அல்லது ஒரு குழுவோ இந்த 120-130 கோடி மக்களுடைய எதிர்காலத்திற்கான செலவை செய்வதற்கான அதிகாரத்தை பெற்றிருப்பது என்பது ஒரு சர்வாதிகாரம். அது முதலில் ஒழிக்கப்பட வேண்டும். இவர்கள் ஒரு குழுவாக இந்திய நாட்டுக்கு பட்ஜெட்டை தீர்மானிப்பது என்கின்ற ஒரு அதிகாரத்தை நாம் ஒழிக்க வேண்டும். இந்த பட்ஜெட் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும், இங்கு இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் அல்லது மக்களுடைய பல்வேறு பிரிவுகளும் அதனுடைய பிரதிநிதிகளும் இணைந்து உருவாக்க வேண்டிய ஒரு முறையை தான் நாம் இதற்கு மாற்றாக நாம் வலியுறுத்தி போராடி வெற்றி பெற வேண்டும். இவர்களுடைய இந்த பட்ஜெட் மட்டுமல்ல, இதுவரை போடப்பட்ட எல்லா பட்ஜெட்டுகளும் அல்லது இந்த முறையில் இதற்கு பிறகு உருவாக போகக்கூடிய எல்லா பட்ஜெட்டுகளுமே அநீதியான ஒரு வரவு செலவு கணக்காகத்தான் இருக்கும். ஏனென்று கேட்டால் அவற்றில் இங்கு இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கோ அல்லது இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கோ அல்லது இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு வர்க்கங்களுக்கோ, குறிப்பாக உழைக்கும் மக்களுக்கோ எந்தவித பிரதிநிதித்துவமோ அல்லது எந்தவித பங்களிப்போ இல்லாமல் இவர்களுக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு வரவு செலவு அறிக்கையை தான் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த முறையை நாம் அடிப்படையிலேயே மாற்றுவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாம் மாற்றங்களை உருவாக்குவதற்கு செய்ய வேண்டியிருக்கிறது. இது ஒரு சர்வாதிகார முறை. இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய பாசிசத்திற்கு இந்த முறையும் தான் நம்மளை அழைத்து வந்திருக்கிறது. நாம் பாசிச எதிர்ப்பு என்கின்ற அந்த அரசியல், பாஜக எதிர்ப்பு என்கின்ற அரசியல் ஒரு பாச நிறுவன அமைப்பு ரீதியாக அந்த நிறுவனத்தை எதிர்க்கக்கூடிய மாற்றுகளை முன்வைக்கக்கூடிய அரசியலாக அவை விரிவடைய வேண்டிய தேவை இருக்கிறது. அவை வெறும் பாஜக என்கின்ற ஒரு கட்சியை எதிர்த்து வீழ்த்துவதாக மட்டும் நம்மால் இறுதி செய்யக்கூடாது. அதை நாம் அந்த பாசிச அமைப்பு முறையை வீழ்த்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து எடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையில் நாம் இந்த சர்வாதிகார அமைப்பு முறைக்கு மாற்றாக நாம் ஒவ்வொரு தேசிய இனங்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் தீர்மானிக்கக்கூடிய முறையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் இந்த பட்ஜெட்டில் மட்டுமல்ல, நாம் பல்வேறு விஷயங்களுக்காக நாம் இந்த இந்திய ஒன்றிய அரசை நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 2024-25 நிதியாண்டிற்கு மட்டும் நாம் 50,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வரியாக மட்டும் செலுத்தியிருக்கிறோம். ஜிஎஸ்டி வரி, அதாவது நம்முடைய இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி, இன்னும் பல்வேறு வகையிலான ஏற்றுமதி இறக்குமதி வரி, இப்படி 50,000 கோடி ரூபாயை நாம் 24-25 ஆண்டுக்கான நிதியாண்டில் நாம் செலுத்தியிருக்கிறோம். இது வெறும் வரி மட்டும்தான். இது மட்டுமில்லாமல் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடிய வளங்களுடைய அளவு என்பது இதைவிட 100 மடங்கு அதிகமான தொகை தான் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது நிலக்கரியாக இருக்கலாம், அல்லது தாது மணலாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், அல்லது இங்கு இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் அவர்கள் உரிமை கொண்டாடுவதன் வழியாக அவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செல்வங்களை திரட்டி கொண்டு தான் இன்றைக்கு அந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவர்கள் பட்ஜெட்டை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்ஜெட்டிலே ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அவர்களால் 60,000 கோடி ரூபாயை அவர்களால் ஒதுக்க முடிகிறது. அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒதுக்க முடிகிறது. ஒரே ஒரு இந்தி மொழிக்கு அவர்களால் பலாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்க முடிகிறது.
சமஸ்கிருத மொழிக்கு அவர்களால் ஒதுக்க முடிகிறது. ஆக இங்கே இருக்கக்கூடிய அந்த தேர்வு யாருக்கு ஒதுக்க வேண்டும், யார் சார்பாக நிற்க வேண்டும் என்கின்ற அந்த தேர்வு இருக்கக்கூடிய இந்த முறை, இந்த அமைப்பு முறை மாற்றி அமைப்பதற்கான மாற்றுகளை நாம் எழுப்ப வேண்டும். அந்த மாற்றுகளை முன்வைப்பதும் அந்த மாற்றுகளுக்கான போராட்டமும் தான் நாம் பாசிச எதிர்ப்பிலே வெற்றி பெறுவதற்கு ஒரு வழியை நமக்கு திறந்துவிடும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு நாம் இந்த 50,000 கோடி ரூபாய் நாம் வரியாக செலுத்தியும் இன்றைக்கு ஒரு 0 பங்கீடை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய தீர்வுகளுக்கு நாம் முன்வர வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு கூடிய நிலைமையில் நாம் என்ன தீர்வுகளை முன்வைக்கலாம் என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் இந்த பட்ஜெட்டை இந்திய ஒன்றிய அரசு வெளியிட்ட பொழுது, நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட பொழுது தமிழர் முன்னணி சார்பாக ஒரு மாற்று கோரிக்கைகளை நாங்கள் இங்கு முன்வைத்தோம். இந்த 0 பட்ஜெட்டை ஒதுக்கிய ஒன்றிய அமைச்சரவை தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய நலன்களை, தமிழ்நாட்டுடைய வளங்களை, தமிழ்நாட்டுடைய வரிகளை, தமிழ்நாட்டுடைய கல்வி உரிமையை, நல உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அதிகாரத்தை பெற்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து என்கின்ற ஒரு கோரிக்கையை நாம் முன்வைத்தோம். ஏனென்று கேட்டால் நமக்கு தமிழர் முன்னணியை பொறுத்தவரை தமிழ் தேசிய விடுதலை, தமிழ்நாடு விடுதலை என்கின்ற நோக்கத்தை அது தன்னுடைய நோக்கமாக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் காலம் சூழல் எழுப்பக்கூடிய நிலைமைகளின் அடிப்படையில் நாம் கோரிக்கைகளை நாம் முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலே நாம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு மாநில சுயாட்சி என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தது. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள் தேசிய விடுதலை என்கின்ற நோக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மார்க்சிய லெனினிய அமைப்புகள் சுயநிர்ணய உரிமை என்கின்ற கோரிக்கைகளை அல்லது தீர்வுகளை முன்வைத்திருக்கிறார்கள். தன்னுரிமை என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்து, அதிகாரம் சார்ந்து நமக்குள்ளே பல்வேறு தீர்வுகளை, மாற்று திட்டங்கள் நாம் இருந்தாலும் எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு பொது திட்டத்தை நாம் உருவாக்கி கொண்டு அந்த பொது திட்டத்தை நாம் முன்வைத்து அதற்கான போராட்டங்களை வலியுறுத்தி முன்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே நாம் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய சட்ட அமைப்புகளுக்கு உள்ளே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்தஸ்து என்கின்ற ஒரு ஏற்பாட்டை நாம் ஒரு மாற்றாக முன்வைத்து நாம் ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெறுவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிறது தான் தமிழனுடைய நிலைப்பாடு. சிறப்பு அந்தஸ்து என்பது வெறும் 370, 371 என்கின்ற 2 பிரிவுகளுக்குள், அரசமைப்பு பிரிவுகளுக்குள் அது அடங்கியிருப்பதாக நாம் புரிந்து கொள்ள தேவையில்லை. அது காஷ்மீருக்கு வழங்கப்பட்டது அல்லது வடகிழக்கு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற 2 புள்ளிகளுக்கு மட்டும் நாம் புரிந்து கொள்ள தேவையில்லை. இன்றைக்கு இந்தியாவிலே இந்திக்கு வழங்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு அந்தஸ்து தான். இந்தியாவிலே சமஸ்கிருதத்துக்கு வழங்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு அந்தஸ்து தான். இங்கு இடபிள்யூஎஸ் என்று பிரிக்கப்பட்டிருக்கூடிய அந்த சிறப்பு பிரிவினர் என்று பிரிக்கப்பட்டிருப்பதும் ஒரு சிறப்பு அந்தஸ்து தான். இங்கு அம்பானிக்கும் அதானிக்கும் வழங்கப்பட்டிருப்பது சிறப்பு அந்தஸ்து தான். இப்படி இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது அல்லது இங்கே இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் என்பது அனைத்துமே ஒரு சிறப்பு அந்தஸ்தாக தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது பல்வேறு பிரிவிற்கான சிறப்பு அந்தஸ்துகளும் பொது சட்டங்களும் உள்ளடக்கிய ஒரு ஏற்பாடாகத்தான் அவை இருக்கிறதே ஒழிய அது எல்லாம் பொது சட்டமாக இருக்கிறது என்கின்ற புரிதல் தேவையில்லை. தமிழ்நாடு கூட சில சிறப்பு உரிமைகளை அல்லது சட்ட விலக்குகளை பெற்ற சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலம்தான். நடைமுறையில் தமிழ்நாட்டில் இந்திக்கு விலக்கு இருக்கிறது. இது மற்ற மாநிலங்களும் கிடையாது. இது நான் போராடி பெற்ற ஒரு விலக்கு. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டிற்கான போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டிற்கான உரிமைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இது தமிழ்நாட்டிற்கான ஒரு சிறப்பு ஏற்பாடு தான். இப்படி வடகிழக்கு மாநிலங்களுடைய குற்றவியல் மற்றும் சிவில் சட்டங்களை கூட அந்த உள்ளூர் நடைமுறைகளுக்கு ஏற்ற வகையில் தான் அவர்கள் வடிவமைத்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். சொத்துரிமை என்பது கூட அவர்களுடைய உள்ளூர் நடைமுறை சட்டங்களின் அடிப்படையில் தான் அங்கு வழங்கப்படுகிறது. ஆக அதேபோல் இது மட்டுமல்ல, இங்கு யார் சூத்திரர் என்கின்ற வரையறையும், யார் தாழ்த்தப்பட்டோர் அல்லது யார் பிராமணர் என்கின்ற வரையறையும் ஒரு சிறப்பு அந்தஸ்தால் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்கு எல்லாமே இங்கு ஒரு குழுக்களுக்கான உரிமையாக, அதிகாரங்களாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு தேசத்துடைய அதிகாரத்தை, தமிழ்நாடு என்கின்ற ஒரு மக்களுடைய அதிகாரத்தை நாம் இன்றைக்கு எழுப்ப வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நாம் ஒருபுறம் இந்த பாசிச அரசு முன்வைக்கக்கூடிய அந்த சர்வாதிகார வரவு செலவு திட்டங்களை, நிதி திட்டங்களை எதிர்த்து மாற்றாக நாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, ஒரு அரசியல் கோரிக்கைகளை நாம் இணைந்து எழுப்ப வேண்டும்.
அது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி, செய்திகளை வலியுறுத்தி, இந்த தமிழ்நாடு கூட்டணி என்பது தமிழ்நாட்டுடைய நலன்களின் குரலாக ஒலிக்கும். தமிழ்நாடு கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர்களுடைய அல்லது ஒரு கோரிக்கையுடைய பல்வேறு கோட்பாட்டு அடிப்படையில் எழுப்பக்கூடிய கோரிக்கைகளுடைய தன்மைகள் வேறு வேறாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நலன் என்கின்ற அடிப்படையிலே தமிழ்நாடு கூட்டணி ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டுடைய நலனை வலியுறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படும். அந்த வகையில் இந்த கண்டன கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.